ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மெயில் மெர்ஜ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போறோம். மெயில் மெர்ஜ் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படின்னா என்ன? அத எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? அத மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல எப்படி யூஸ் பண்றது? என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத சிம்பிளா நம்ம பார்க்க போறோம். மெயில் மெர்ஜ்னா ஒண்ணும் இல்ல. எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன நம்பர் ஆஃப் பீப்பிள்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும். அதாவது ஒரு 10 பேருக்கு நான் சென்ட் பண்ணணும். ஆனா சொல்றது வந்து இன்ஃபர்மேஷன் சேம் தான். ஆனா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்லயும் அவங்கவங்க நேம் போட்டு நான் சென்ட் பண்ணணும். ஓகேவா? என்கிட்ட ஒரு கன்டென்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட் ராஜேஷ்னு இருக்கான். அவனுக்கு ராஜேஷ்ங்கிற நேம்ல வந்து என்னோட கன்டென்ட் நான் சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் குமார்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். குமார்ங்கிற நேம்ல அந்த இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணணும். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டா ரெடி பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் உட்காந்து டைப் பண்ணணும் இல்ல. இந்த மெயில் மெர்ஜ்ங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, டிஃபரெண்ட் கன்டென்ட்ஸ் தான். ஆனா அவங்கவங்களுக்கு கரெக்ட்டா போய் சேர்ந்துரும். ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சுதா? இத வந்து நம்ம மெயில் ரெடி பண்ணலாம், லெட்டர் ரெடி பண்ணலாம். அப்படி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு லெட்டர் ரெடி பண்ணி உங்களுக்கு மெயில் மெர்ஜ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்லப் போறேன். ஓகேவா? இப்போ நான் மைக்ரோசாஃப்ட் வேர்ட என்னோட சிஸ்டம்ல நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்ப நான் வந்து ஒரு லெட்டர் நான் சென்ட் பண்றேன். யாருக்கு? என்னோட ஃபிரெண்ட்ஸ்க்கு நான் சென்ட் பண்ண போறேன். ஆ அந்த லெட்டரோட கன்டென்ட் என்னன்னா, எனக்கு வந்து பர்த்டே. ஸோ எல்லாரையும் என் பர்த்டேக்கு வர மாரி நான் இன்வைட் பண்ற மாரி நான் வந்து ஒரு லெட்டர் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லெட்டர்ல எனக்கு என்ன வரப்போது, என்னோட ஃப்ரம் அட்ரஸ் வந்து சேம் நான் தான். என்னோட ஸ்ட்ரீட் தான். ஆனா இங்க டூ அட்ரஸ்ல என்னோட ஃபிரெண்ட்ஸோட நேம், அந்த ஃபிரெண்ட்ஸோட அ அட்ரஸ் இருக்க போது. ஓகேவா? அது போக கிரீட்டிங்ஸ் லைன்ஸும் என்னோட ஃபிரெண்ட்ஸோட நேம் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆனா சொல்ல வர கன்டென்ட் வந்து சேம் தான். என்னோட பர்த்டேக்கு நீங்க வாங்க. இத்தனாம் தேதி என்னோட பர்த்டே. இந்த இடத்துல நடக்க போகுது. அப்படிங்கிற சொல்ல வர கன்டென்ட் வந்து சேம் தான். ஃப்ரம் அட்ரஸ் வந்து சேம் தான். என்னோட டூ அட்ரஸ் கிரீட்டிங்ஸ் லைன்ஸ் மட்டும் மாறப்போகுது. ஓகேவா? இது எப்படி நான் 10 பேருக்கு ஒரு டாக்குமெண்ட் நான் ரெடி பண்றது? அதுக்கு தான் நம்ம மெயில் மெர்ஜ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? இங்க வந்து ஹோம், இன்சர்ட், டிரா அப்படின்னு நெறைய டேப்ஸ் இருக்கு. இந்த டேப்ஸ்ல மெயிலிங்ஸ் அப்படிங்கிற டேப கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மெயிலிங்ஸ் அப்படிங்கிற டேப கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க நெறைய ஆப்ஷன் இருக்கும். அதுல ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் த மெயில் மெர்ஜ்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க என்ன ரெடி பண்ண போறீங்க? ஒரு இமெயில் அனுப்ப போறீங்களா? ஒரு லெட்டர் ரெடி பண்ண போறீங்களா? டைரக்டரியா? என்வலப்பா? அப்படிங்கிறத கேட்கும். ஸோ, இப்ப நம்ம ரெடி பண்ண போறது வந்து ஒரு லெட்டர் ரெடி பண்ண போறோம். ஸோ, நான் லெட்டர நான் கிளிக் பண்ணிக்கிறேன். லெட்டர கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து சரி, ஓகே, ஃபைன். லெட்டர் நம்ம கிளிக் பண்ணக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் விசார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் விசார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் குடுத்தா தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து கரெக்ட்டா அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ஃபைன். ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் விசார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டேன். அந்த ஆப்ஷன கிளிக் பண்ண பிறகு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சைட்ல ஒரு விசார்ட் வந்து ஒண்ணு ஓப்பன் ஆகும். அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதுல கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? நீங்க இப்ப ரெடி பண்ண போறது வந்து ஒரு லெட்டரா? இமெயிலா? மெசேஜா? அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகேவா? இப்ப நம்ம ரெடி பண்ண போறது வந்து ஒரு லெட்டர் தான். இந்த மெயில் மெர்ஜ் ரெடி பண்றதுக்கு மொத்தம் 6 ஸ்டெப் இருக்கு. ஓகேவா? அத வந்து கீழ இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. 1 ஆஃப் 6 அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டெப் 1ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் எத்தன ஸ்டெப் இருக்கு? 6 ஸ்டெப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து அவங்க அவங்க வந்து நம்மகிட்ட கேட்கறாங்க. வாட் டைப் ஆஃப் டாக்குமெண்ட் ஆர் யூ வொர்க்கிங் ஆன்? நீங்க எந்த மாரியான டாக்குமெண்ட் வந்து வொர்க் பண்ண போறீங்க? மெயிலா? லெட்டரா? என்வலப்பா? அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. நான் சொல்றேன், நான் என்ன வொர்க் பண்ண போறேன்னா, லெட்டர் வொர்க் பண்ண போறேன். ஸோ லெட்டர்ங்கிற ஆப்ஷன் தான் ஆல்ரெடி இருக்கு. ஸோ நான் ஸ்டார்ட்டிங் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத நான் குடுத்துக்கிறேன். ஓகே. அடுத்து என்ன குடுக்குறாங்க நமக்கு? ஸ்டெப் 2 வந்துருச்சு. டூ யூ வாண்ட் டூ செட் அப் யுவர் லெட்டர்ஸ்? யூஸ் த கரண்ட் டாக்குமெண்ட். நீங்க கரண்ட் டாக்குமெண்ட்ல யூஸ் பண்ண போறீங்களா? இல்ல நியூவா டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண போறீங்களா கேட்கறாங்க. நான் வந்து ஆல்ரெடி டாக்குமெண்ட் வந்து டைப் பண்ணி வச்சுட்டேன். என்ன கன்டென்ட்ங்கிறத டைப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் கரண்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் குடுத்துக்கிறேன். இப்ப 3 ஸ்டெப். 3 ஸ்டெப் என்ன அப்படின்னா, அட்ரஸ் லிஸ்ட். நீங்க வந்து அட்ரஸ் லிஸ்ட் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல அட்ரஸ் லிஸ்ட் ரெடி பண்ண போறீங்களா? நான் உங்களுக்கு இந்த வீடியோல அட்ரஸ் லிஸ்ட் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டப் போறேன். ஆல்ரெடி உங்களுக்கு அட்ரஸ் லிஸ்ட் இருந்ததுன்னா, எக்ஸெல் ஃபார்மேட்ல நீங்க அத மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் அப்படின்னா ஆல்ரெடி இருக்குதா அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ என்ட்ட வந்து எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் வந்து இல்ல. ஸோ நான் வந்து 3 ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கிறேன். டைப் எ நியூ லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கிறேன். அத கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து கீழ கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனக்கு ஓப்பன் ஆகுது. அந்த கிரியேட்ங்கிற ஆப்ஷன நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இப்படி ஒரு விண்டோ வருது. ஓகேவா? இந்த விண்டோல வந்து கேட்டிருக்காங்க. டைட்டில், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. நான் டைட்டில்ங்கிறதுல மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ் அப்படிங்கிற மாரி குடுத்துக்கலாம். நான் மிஸ்டர் அப்படின்னு குடுத்துக்கிறேன். மிஸ்டர். ஃபர்ஸ்ட் நேம் வந்து ரோஹித். உங்களுக்கு செகண்ட் நேம் இருந்தது அப்படின்னா, அத நம்ம லாஸ்ட் நேம்ல ஆட் பண்ணிக்கலாம். என்னோட ஃப்ரெண்ட் பேர் வந்து ரோஹித் குமார். ஸோ நான் ரோஹித் குமார் அப்படிங்கிறத குடுத்துக்கிறேன். கம்பெனிங்கிறதுல நம்ம எதுவுமே குடுக்க வேணாம்.
இது அட்ரஸ் லைன் 1 அடுத்து அட்ரஸ் லைன் 2. ஃபர்ஸ்ட் லைன்ல எனக்கு அட்ரஸ்ல என்ன வரணும்? 41 பார் ஓகே 414 பார் ஏபிசி காலனி குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அட்ரஸ் லைன் 2ல எனக்கு எது வர வேணாம். சிட்டி வந்து நான் சேலம் குடுத்துக்கிறேன். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. ஓகே. பின்கோடு குடுத்தாச்சு. ஓகே. நீங்க வந்து ஒரு செல்லேருந்து இன்னொரு செல் ஜம்ப் ஆகுறதுக்கு என்ன யூஸ் பண்ணா, டேப் யூஸ் பண்ணுங்க. டேப் யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் செல் வந்து ஜம்ப் ஆயிரும். இந்த கண்ட்ரி, ஹோம், ஃபோன் அந்த மாரிலாம் நமக்கு எதுவுமே தேவையில்ல. சும்மா டேப் குடுத்துட்டே வந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லைன் வந்துரும். நெக்ஸ்ட் லைன்ல உங்களோட அடுத்த ஃப்ரெண்டோட அட்ரஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட் நவீன்குமார ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? உங்க லாஸ்ட் நேம் இருந்தா குடுங்க. இல்லன்னா வேண்டாம். கம்பெனி தேவையில்ல. உங்களோட அட்ரஸ். அவங்களும் சேலம்ல தான் இருக்காங்க. ஸோ, அத நம்ம அப்படியே குடுத்துக்கலாம். ம். ஓகே. ஃபைன். நான் இங்க வந்து என்னோட 3 ஃபிரெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் வந்து நான் குடுக்க போறேன். உங்களுக்கு எந்தெந்த காலம்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நீங்க லீவ் பண்ணிறலாம். எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகேவா? டேப் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் செல் போயிரும். அந்த நெக்ஸ்ட் செல் போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன நீங்க டைப் பண்ணணுமோ, அத நீங்க டைப் பண்ணலாம். இதுல வந்து நீங்க வந்து லிமிட்லாம் கிடையாது. நீங்க எத்தன பேருக்குனாலும் இது வந்து நீங்க சென்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் 3 பேர் மட்டும் நான் எடுத்திருக்கேன். 3 பேரையும் நான் லிஸ்ட் பண்ணிட்டேன். மிஸ்டர் ரோஹித், அவங்களோட லாஸ்ட் நேம் குமார், அவங்களோட அட்ரஸ், அவங்களோட சிட்டி, சேலம், பின்கோடு எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். ஓகேவா? இப்ப நான் ஓகே குடுக்குறேன். ஓகே குடுத்தா, அது சேவ் பண்ற இடம் கேக்கும். நீங்க எந்த இடத்துல இந்த டாக்குமெண்ட்ட சேவ் பண்ண போறீங்க? நான் வந்து உங்களுக்கு டெமோனால நான் டெஸ்க்டாப்லயே சேவ் பண்ணிக்கிறேன். என்னங்கிற ஃபைல் நேம்ல என்ன ஃபைல் நேம்ல சேவ் பண்ணணுங்கிறத நம்ம ரொம்ப கவனமா வச்சுக்கணும். நான் வந்து அட்ரஸ் லிஸ்ட் அப்படிங்கிற ஃபைல் நேம்ல நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அட்ரஸ் லிஸ்ட்ங்கிற ஃபைல நான் டெஸ்க்டாப்ல நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபைல லொகேட் பண்ணி நீங்க கரெக்ட்டா சேவ் பண்ணிக்கணும். சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தா அது வந்து சேவ் ஆயிரும். ஓகேவா? இப்போ வந்து சேவ் ஆயிட்டு அது வந்து கேட்கறாங்க. அட்ரஸ் லிஸ்ட்ல வந்து இப்போ ஆல்ரெடி நம்மட்ட அட்ரஸ் லிஸ்ட் ஆல்ரெடி இருக்கலாம். அத வந்து சில பேருக்கு நம்ம அனுப்ப வேண்டாம்னு நெனச்சோம் அப்டின்னா, இந்த டிக்க நீங்க எடுத்துட்டீங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து செலக்ட் ஆகாது. ஸோ, இப்போ வந்து என்னோட எல்லா ஃபிரெண்ட்ஸ்க்கும் நான் சென்ட் ஆகணும். ஸோ, நான் அந்த டிக்க நான் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு நான் ஓகே அப்டின்னு குடுத்துட்டேன் அப்டின்னா, அது வந்து அட்ரஸ் லைன் வந்து எனக்கு ஓகே ஆயிரும். ஓகேவா? தென் ரைட் யூர் லெட்டர் அப்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல போய் நம்ம நெக்ஸ்ட் போய் நம்ம ரைட் எ லெட்டர் குடுக்கலாம். இப்ப இந்த லெட்டர்லாம் நம்ம ரைட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம ரைட் பண்ணியாச்சு. இப்ப இந்த ஃப்ரம்ங்கிற அட்ரஸ்ல என்னோட அட்ரஸ் நான் ஆல்ரெடி குடுத்துட்டேன். டூங்கிற அட்ரஸ்ல என்ன வரணும்? என் ஃப்ரெண்டோட அட்ரஸ் வரணும். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வரணும்? அட்ரஸ் வரணும். ஸோ, இந்த இடத்துல என்னோட கர்சர வச்சுட்டு, இங்க வந்து அட்ரஸ் பிளாக் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்றேன். அப்படின்னா, எனக்கு வந்து அட்ரஸ் வந்துருச்சு. எனக்கு எந்த ஃபார்மட்ல வரணும்? மிஸ்டர் நவீன்குமார் 52 நேரு ஸ்ட்ரீட், சேலம், தமிழ்நாடு. இந்த ஃபார்மட்ல வந்தா ஓகே. நீங்க ஒவ்வொன்னா இங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்க வேற வேற ஃபார்மட் வரும். நம்மளோட லெட்டருக்கு எந்த ஃபார்மட் வேணுமோ, அந்த ஃபார்மட்ட நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க ஓகே குடுங்க. குடுத்தீங்கன்னா, இங்க அட்ரஸ் பிளாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துரும். ஓகே. அடுத்து நான் 2 தடவ ஒ என்டர் பிரஸ் பண்ணிக்கிறேன். பிரஸ் பண்ணிட்டு, எனக்கு கிரீட்டிங்ஸ் லைன் வரும். டியர் நவீன் குமார், டியர் ரோஹித் குமார் அப்படின்னு என் ஃப்ரெண்ட கிரீட் பண்ற மாரி நான் வந்து டைப் பண்ணணும். ஓகேவா? ஸோ, இங்க வந்து கிரீட்டிங் லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ, அது வந்து கேட்குது. டியர்ன்னு வேணுமா? இதே ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தா சார் அந்த மாரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ, உங்களுக்கு டியர்ன்னு வேணுமா? இந்த மாரி வேணும். மிஸ்டர் வேணுமா? அப்படிங்கிற மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ, என் ஃப்ரெண்ட வந்து டியர் அப்படின்னு கூப்பிட்டாலே ஓகே ஃபைன் எனக்கு. ஓகே டியர் மிஸ்டர் குமார் அப்படிங்கிற ஆப்ஷன குடுத்துட்டேன். ஓகேவா? தென் ஓகே. ஓகேன்னு குடுத்தா இங்க கிரீட்டிங் லைன் வந்துரும். அப்போ ஃப்ரம்ங்கிறதுல என்னோட அட்ரஸ் வந்துருச்சு. டூங்கிறதுல என் ஃப்ரெண்டோட அட்ரஸும் வந்துருச்சு. கிரீட்டிங் லைன்ல கிரீட்டிங் லைனும் வந்துருச்சு. ஓகே. இப்ப நம்ம 4த் ஸ்டெப் முடிஞ்சது. தென் 5த் ஸ்டெப் என்னன்னா, பிரிவியூ யுவர் லெட்டர். நம்மள லெட்டர் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி, அந்த லெட்டர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இதுலே. ஸோ பிரிவியூ யுவர் லெட்டர். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து லெட்டர் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறாங்க. என்னது? ஃப்ரம்ங்கிறதுல என்னோட அட்ரஸு, டூங்கிறதுல என் ஃப்ரெண்டோட அட்ரஸு, டியர் குமார் சாரி இதுல வந்து ரோஹித் குமார்ன்னு ஃபுல்லா வரணும். அதுல வந்து
லாஸ்ட் நேம் மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ இத நம்ம கரெக்ட் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் லெட்டர் போயிட்டு, கிரீட்டிங் லைன் ஆப்ஷன் போயிட்டு, டியர் குமார்ன்னு இருக்கிறத ம். ஓகே. இப்படி நம்ம இத கிளிக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஃபுல் நேமும் வந்துருது. செகண்ட் ஆப்ஷன்ல 2 நேம் இருக்கிற மாரி கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, டியர் ஜெப்லின் ஆல்டோ ஃபுல் நேம் வந்துருது. ஓகே அப்படின்னு குடுத்துட்டு, இந்த கிரீட்டிங் லைன் வந்துருச்சு. ஸோ ப்ரீவியஸ் கிரீட்டிங் லைன நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அவங்களோட ஃபுல் நேமும் வேணும். ஸோ ப்ரீவியஸ் இத வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ம். இப்ப வந்து நம்ம வந்து ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். நீங்க ஏதாவது ஸ்டெப்ல மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ப்ரீவியஸ் ஸ்டெப் நீங்க கடைசில பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஸ்டெப் இருக்கும். அந்த ப்ரீவியஸ் ஸ்டெப் வந்து அத நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போய் அத பார்த்துக்கலாம். இப்ப நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போறேன். போட்டேன் அப்டின்னா, எனக்கு ஜெப்லின் ஆல்டோ இங்கேயே ஜெப்லின் ஆல்டோன்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்ப வந்து கம்ப்ளீட் திஸ் மெர்ஜ் அப்டின்னு நம்ம குடுத்துட்டோம் அப்டின்னா, நம்ம ப்ராசஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும். என்னோட 3 ஃபிரெண்ட்ஸ்க்குமே 3 லெட்டர் தனித்தனியா டைப் ஆயி வந்துரும் எனக்கு. ஓகே. கம்ப்ளீட் திஸ் மெர்ஜ் குடுத்துட்டேன். என்னோட 3 ஃபிரெண்ட்ஸுக்குமே 3 விதமான லெட்டர் வந்து எனக்கு வந்து டைப் ஆகி எனக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் செப்பரேட்டா அவங்களுக்கு போய் உட்காந்து டைப் பண்ண வேணாம். லெட்டர் ஃபார்மேட் ஒண்ணு தான். சென்ட் பண்ற டேட்டா தான் டிஃபரெண்ட் டேட்டா. ஓகே. ஒரு 6 ஸ்டெப் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். என்ன ஸ்டெப்பு? ஃபர்ஸ்ட்டு லெட்டர நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்து அட்ரஸ் லைன் செலக்ட் பண்ணணும். அடுத்து கிரீட்டிங்ஸ் டிஃபைன் பண்ணணும். அத கரெக்ட்டான இடத்துல நம்ம ஃபிட் பண்ணணும். எந்த இடத்துல அட்ரஸ் வரணும், எந்த இடத்துல கிரீட்டிங் வரணும் அப்படிங்கிறத நம்ம ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிட்டு கம்ப்ளீட் மெர்ஜ் குடுத்துறணும். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்கிட்ட கேளுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகேவா? தேங்க் யூ.